இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கைக்கு அறிவு உண்டா அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இயற்கைனா என்ன, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இயற்கைக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். இப்போது இயற்கைக்கு அறிவு உண்டா அப்படின்னு கேட்குன்னா, நம்மளை மாதிரி 6 அறிவு அப்படின்னா சரி இருக்குன்னு சொல்லலாம். இயற்கை அப்படின்னும் போது எதெல்லாம் சொல்கிறோம்? காற்று, தண்ணீர், பூமி, சூரியன், மலை, மடு, எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய மனித குலத்தோடு இத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இப்போது இயற்கை அப்படின்னு இருக்குது. அப்போ இயற்கை நம்மளை எப்படி கட்டுப்படுத்தும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் உருவாகி இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த உடம்புங்கிறது ஒரு 70% வாட்டர், மீதி எல்லாம் தனிமங்கள், முக்கியமான சத்து பொருள்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது இந்த இயற்கையினால் ஆனது தான் நம்முடைய உடம்பு. அதாவது தண்ணீர், அதுக்கப்புறம் பூமியிலிருந்து கிடைக்கிற உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ உணவு, தண்ணீர், ஆக்சிஜன் காற்றிலிருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வெப்பம் அப்படிங்கிறது சூரியன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது இவையெல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்குது. சரி, ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம், அதுக்குள்ளே இந்த கேலக்ஸி, அந்த கேலக்சிக்குள்ளே நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தை சுற்றி இது மாதிரி கிரகங்கள், இப்படி நம்ம பிரபஞ்ச அமைப்பு இருக்குது. இவை எல்லாம் சேர்ந்து இயங்குது. ஒவ்வொன்றும் ஒன்றுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்னால தான் இதெல்லாம் சேர்ந்து இயங்குது. சரி, மனுஷனுக்கு அறிவு உண்டு, ஆனால் இயற்கைக்கு அறிவு உண்டா? தண்ணீருக்கு அறிவு உண்டா அப்படின்னா உண்டு. அதே மாதிரி காற்றுக்கு அறிவு உண்டா அப்படின்னா உண்டு. இது மாதிரி இயற்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் அறிவு உண்டு. மனுஷனாகிய நமக்கு மட்டும்தான் அறிவு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இப்போ பார்க்கலாம், எப்படி ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே கிளம்பும்போது மழை வருது. அப்போ நம்ம நனைஞ்சிட்டு போக முடியாது, நம்மக்கிட்ட கொடை இல்லை. அப்படின்னும்போது நம்முடைய பயணம் தள்ளி போகுது. கொஞ்ச நேரம் மழை நிற்கிற வரைக்கும் உள்ளே இருந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நினச்ச ஒரு நேரத்தில் கிளம்ப முடியாமல் என்ன பண்ணலாம்? மழை தடுக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிரினம் வாழ முடியாது. ஆக்சிஜன் ரொம்ப தேவை. அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த காற்றோட்டத்தில் நம்ம இருந்தாகணும். சுவாசிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம்னா சில நிமிஷங்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி உணவு இல்லாமல் சில நாட்கள் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் சில மணி நேரங்கள் இருக்கலாம். இப்படி இயற்கையோட நம்ம எப்பவுமே சம்மந்தப்பட்டே இருக்கிறோம், தனியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே சொன்னது மாதிரி 70% மேலே தண்ணீர். அந்த தண்ணீர் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அது தண்ணீருங்கிறது என்ன? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அப்படி பார்த்தா அது எல்லாமே வாயுக்கள் தான். அதாவது காற்றினுடைய ஒரு பகுதியாக தான் H2Oன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் தண்ணி. ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம். தண்ணி என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த விஷயம். ஸோ இப்போ இது எல்லாமே காற்று வடிவம் தான். சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்பன் அப்படிங்கிற விஷயம் நம்ம உடம்புல இருக்குது. இதோடு சேர்த்து மேஜர் பார்ட்டு இது கார்பன் இருக்குது. அப்போது இந்த கார்பன் அப்படிங்கிறது எது மூலமாக கிடைக்கும்னா, நம்முடைய உணவின் மூலமாக கிடைக்கும். நாம் பூமியிலிருந்து செய்யக்கூடிய பயிர் செய்யக்கூடிய அந்த பொருளை நாம் சாப்பிட்றோம். அரிசியிலிருந்து பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இப்படி பருப்பு வகைகள்,
இப்படி எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம். அது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா பூமியிலிருந்து வருது. அப்போது நமக்கு கிடைக்கிற உணவு அப்படிங்கிறது பூமியிலிருந்து வருது. அப்போது அந்த பூமி தான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சத்தை கண்ட்ரோல் பண்ணுது. சிலருக்கு தேவையானபடி கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமலும் போகலாம். அப்போது அது இயற்கையில் வந்து இப்போ பசி பட்டினியோடு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா உணவு இல்லை. அப்போது இயற்கை என்ன செய்யுது, அங்கே உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து தண்ணீருக்குள்ளே விழுந்துடுறாரு, தெரியாமல் ஒரு கிணத்துல விழுந்துடுறாரு, அவருக்கு நீச்சல் தெரியாது. அப்போது உள்ளே போய் முங்கி எழுந்து மேலே வருவார். அந்த சமயத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ உணவுப் பொருள் இல்லாட்டி அவர் பசி பட்டினிக்கு போகிறாரு, அவரால் வாழ முடியாது. அப்போ இயற்கை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தண்ணி இல்லைன்னாக்கா சில மணி நேரங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ தண்ணி வந்து முக்கியம். ஸோ மழை தான் வந்து தண்ணியாக வந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி உணவு வந்து பூமியில் பயிராக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிலிருந்து அது வந்திருக்கு. அதனுடைய முக்கிய கண்டென்ட்டு கார்பன், அந்த மாதிரி விஷயம். அதுலேயும் மறுபடியும் வாயு பொருள்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம உணவுக்கு பூமியை சார்ந்திருக்கிறோம். காற்றுக்கு மேலே இருக்கிற இந்த அட்மாஸ்பியரை அது வந்து நமக்கு தேவைப்படுது. தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வீடு தேவை. இது எல்லாமே இயற்கையில் சம்மந்தப்பட்ட விஷயம். இது இல்லாமல் நம்ம தூங்கும்போது ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அமைதியாக எந்த வித வெளி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தூங்குகிறோம் அப்படின்னா அப்போ வந்து பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே இறங்கும். இதே மாதிரி பிரபஞ்ச சக்தி நம்ம தியானம் செய்யும்போதும் பிரபஞ்ச சக்தி நமது தலை மூலமாக நமக்குள்ளே இறங்கும். அது என்ன பிரபஞ்ச சக்தி அப்படின்னா அதுதான் கடவுள். ஸோ கடவுள்னு சொல்லுங்கள், இயற்கைன்னு சொல்லுங்கள், ரெண்டும் ஒன்று தான். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ கடவுளுக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே சொன்னோம், காற்று, தண்ணீர், பூமி, சூரியன், ஆகாயம், இதெல்லாம் வந்து இப்போ பஞ்சபூதங்கள். அதிலிருந்து தான் நம்ம உடம்பு ஆயிருக்குன்னு பார்த்தோம். சரி, இவைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இவை எல்லாமே இந்த இயற்கை பொருட்கள் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதாவது கடவுளின் ஒரு பாகமாக தான் இத்தனை இயற்கையும் இருக்குது. அந்த இயற்கையின் ஒரு பாகமாக தான் மனிதன் இருக்கிறான். இதான் நம்ம திரும்பி சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது இறைவன் அல்லது கடவுளுடைய ஒரு பாகமாக இயற்கை இருக்கிறது. இயற்கையின் பாகமாக மனிதனும் மற்ற உயிர்களும் இருக்கிறார்கள். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. விதியை மாற்ற முடியுமா இயற்கையினுடைய செயல்பாடு அப்படின்னாக்கா மாற்ற முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மழையோ வெயிலோ வருது, நம்ம அதுக்கு ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குறைஞ்ச பிறகு கிளம்புறோம். இப்போது அங்கே வந்து நீங்கள் லேட்டாக வந்ததுனால இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இது தவிர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து இது நிகழணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் மழையினால் கொஞ்சம் வெயிட் பண்ணி லேட்டாக போகிறீங்க, அப்போ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதாவது ஒரு விபத்து நடக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த வண்டிக்கு குறுக்க, அது லாரியோ பஸ்ஸோ எந்த ஒரு வண்டியோ அதுக்கு குறுக்க இடிபடுற மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்போ வந்து மழை வந்து தடுத்துட்டு உங்களை மெதுவாக போக வச்சு அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றிருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். சரி, அவங்க எப்படி கரெக்டாக வருவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த உடல்நிலை, மனோநிலை எல்லாத்தையும் இயற்கை வந்து கண்ட்ரோலில் வைக்குது. அப்போது இந்த பொருள்களின் இயக்கத்தோடு சேர்ந்து மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய இயக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இயற்கை. இயற்கை என்பது இறைவனின் ஒரு பாகம். ஓகேவா? ஸோ கடவுளிலிருந்து தான் இயற்கை வருகிறது, இயற்கையிலிருந்து தான் மனிதனும் பிற உயிர்களும் இருக்கிறோம். அதனால் நாம் எல்லாம் வேறு கிடையாது.
மனுஷன் வேறு. இப்போ ஏற்கனவே சொன்ன பொருட்கள்லாம், இயற்கை பொருள்கள்லாம் வேறு. அதுக்கப்புறம் சூரியன் வேறு, மற்ற கடவுள் வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடவுளுடைய பகுதியாக இயற்கை இருக்குது, இயற்கையினுடைய பகுதியாக நாம் இருக்கிறோம். அதாவது இன்டைரக்டாக இறைவனுடைய ஒரு பகுதியாக நாம் மனிதர்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.